இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இந்த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த பேக் அந்த பத்தை வந்து நீங்கள் வீட்லேயே போடலாம். அதில் என்னென்னாலும் சேர்க்கலாம். இந்த நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னாக்கா வெண்கடுகு அப்படின்னு கிடைக்கும். இந்த வெண்கடுகை ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ வாங்கி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வெண்கடுகை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சுக்கு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு பிளெயினான எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கன்சிஸ்டன்சிக்கு தானே தவிர அதில் எதுவும் பெருசாக உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் எல்லாம் குறைக்க போகிறதில்ல. ஏன்னா வெண்கடுகு ஒட்டாது, அதோடைய அந்த கன்சிஸ்டன்சிக்காக மட்டும்தான் நம்ம இதை சேர்க்குறோம். சுக்கு 1 ஸ்பூன் தான் சேர்க்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் ரேஷியோ பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம முட்டியில் இல்லை எந்த ஜாயின்ஸில் உங்களுக்கு பெயின் இருக்கோ அங்கே இதை நல்லா அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வேளை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, வீக்கத்தை குறைக்குது. ஸோ அதே நேரத்தில் நமக்கு அந்த ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது.